ஒரு 4 மணி நேரத்தில் 41 பேர் உடல்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. அதிகாலை 4 மணிக்கு முதல் உடல் தகனம் செய்யவே பட்டுருச்சு. இது எப்படி சாத்தியம்? இது அவசரமாக செய்யப்பட்டிருக்கு. எப்படி இவ்வளவு டாக்டர்ஸ் உடனே வந்தாங்க அப்படிங்கிறது அடுத்து எழுகிற கேள்வி. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் இதை ஷாக்கிங்காக கேட்டுக்கிட்டு அதுக்கு அவ்வளோ டாக்டர்ஸ் வந்திருக்க முடியும்? 4 மணி நேரத்தில் எல்லாருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சா? வட இந்தியா போல அல்ல தமிழ்நாடு. இங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தகுதி வாய்ந்த ஏராளமான மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இந்த பிணக்கூராய்வு செய்கிற தகுதி வாய்ந்த ஃபாரன்சிக் டாக்டரோட எண்ணிக்கையே ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது. அது 230 240 அவ்வளோதான் இருக்குது. அவங்க எல்லாரும் எப்படி ஒரு சில மணி நேரத்துக்குள்ள கரூரில் அசம்பிள் ஆகிருக்க முடியும்? ட்விட்டரில் சுமந்த் ஸ்ரீராமன்ட்ட போய் இதை ஒருத்தர் கேட்கும்போது ஆமாம் அப்படிதான், யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு இந்த பொய்யை தெரிஞ்சே பரப்புறாரு. தாவேக்காரங்க அதை எடுத்துட்டு ஊரெல்லாம் பரப்ப ஆரம்பிச்சாங்க. பொய் சொல்வதில் கைதேர்ந்தவர்கள் மட்டும் செய்கிற வேலை. அப்புறம் போலீஸ் தான் விஜய் அங்கிருந்து கிளம்ப சொன்னாங்க. ஆனால் கடைசியில் விஜய் அங்கிருந்து தப்பித்து வந்தது போல ஒரு நெரேட்டிவை அவங்க கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த பாயிண்ட்டை அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் பேசுகிறாங்க. விஜய் போகிற எல்லா ஊர்கள்லேயும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் வருது. அவங்க ஒரு பொது ஒழுங்கு இல்லாமல் நடந்துக்கிறாங்க. நெரிசலோ ஒரு ஸ்டாம்பீடோ ஏற்பட்டால் பெரிய அசம்பாவிதம் ஏற்படும். கதருங்கடா 200 ரூபா ஓபிஸ், சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு நல்லா ஆப்பு வச்சுதா அப்படின்னு சொல்லி தாவேக்காரங்கள்லாம் ஒரு சக்சஸ் மீட் போல் நேற்றைய சுப்ரீம் கோர்ட் விசாரணையையும் கோர்ட்டு கேட்ட கேள்விகளையும் எல்லாத்தையும் கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மொத்தம் நேற்று 4 கேஸு விசாரணைக்கு வந்துச்சு. ஆக்சுவலி இது 5. பாஜகவை சேர்ந்த ஜிஎஸ் மணி அப்படின்னு ஒரு அட்வொகேட் போட்ட வழக்கு, அதில் சரியாக ஃபில் பண்ணலை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதை தவிர மீதி மொத்தம் 4. 1 ஆதவர்ஜுனா எஸ்ஐடிக்கு தடை கேட்டு போட்ட மனு. மீதி 3 கரூரில் பாதிக்கப்பட்ட விக்டிம் ஃபேமிலிஸை கூட்டிகிட்டு வந்து போட்ட கேஸு. அந்த 3 பேரும் சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்றது அவங்களோட கோரிக்கை. ஆதவர்ஜுனா எஸ்ஐடி வேண்டாம் அப்படிங்கிறது இவருடைய கோரிக்கை. இந்த 4 மனுக்களையும் விசாரித்த நீதிபதி சில கேள்விகளை ஸ்டேட்டை நோக்கியும் சென்னை உயர்நீதிமன்றத்தை நோக்கியும் எழுப்புனாங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கரூர் அப்படிங்கிறது மதுரை லிமிட்டில் தானே வருது. அங்கே ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு சென்னை நீதிமன்றம் பேரலாக இதை விசாரிக்குது? தினேஷ் அப்படின்ற ஒரு வழக்கு போட்டவர், அவர் இதுபோல் கூட்டம் நடத்தும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜரை வகுக்கணும் அப்படின்ற கோரிக்கையோடு தானே நீதிமன்றத்துக்கு வந்தார். ஆனால் சென்னை கோர்ட் நீதிபதி செந்தில்குமார் இதற்காக கேட்ட கோரிக்கையை விட்டு விஜய் எதுக்கு அங்கேருந்து ஓடி வந்தார்? மேன்மேட் டிசாஸ்டர், இவர் கட்சிக்காரங்க யாருமே அந்த ஊரில் இல்லை, தொண்டர்களுக்கு ஆதரவாக கூட நிற்காமல் ஓடி வந்துட்டாங்க அப்படின்ற அன்வான்ட் கமெண்ட்லாம் ஏன் நீதிபதி பாஸ் பண்ணார்? இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகள். இது தமிழ்நாடு அரசை நோக்கி அல்ல, திமுகவை நோக்கி அல்ல, நீதிமன்றத்தை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்வி. அப்புறம் இதுபோல் மேலும் சில கேள்விகளை எழுப்புனாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்டு முடிச்சுட்டு அடுத்த மாதம் 17ஆம் தேதி வாக்கில் கேஸை ஒத்தி வச்சுருக்காங்க. இன்னும் 1 மாதம் இருக்குது. இப்போ இதுக்கு இடையில தான் தாவேக்காரங்க இது தங்களுடைய சக்ஸஸ் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. அதற்கு அவர்கள் முன்வைக்கிற லாஜிக் என்னென்னா, தாவேக்காவோட அட்வொகேட் கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட்டை முன் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஆர்கியூமெண்ட்டில் வைத்த வாதங்களை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா எப்படி பிரித்து மேய்ஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு கேஸோட தீர்ப்பு தான் முக்கியமானதை ஒழிய ஆர்கியூமெண்ட் முக்கியமானது அல்ல. நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சில கேள்விகளை சந்தேகங்களை எழுப்பலாம். இப்போ சென்னை நீதிமன்றத்தை நோக்கி கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த கேள்விகள் எல்லாம் முக்கியமானது தான். அதற்காக அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். மாறா தங்கள் தரப்பு அட்வொகேட் முன் வச்ச வாதம் இருக்குல்ல, அதை அவங்களே விதந்தோதி கொண்டாடிக்கிறது, அதுக்காக நாங்கள் பின்னிட்டோம் பெடல் எடுத்துட்டோம் அப்படின்னு பேசுறது அப்படிங்கிறது அவங்களுடைய அறியாமையை தான் காட்டுது. சரி, அதையெல்லாம் தாண்டி அப்படி என்ன தாவேக்காவினர் நீதிமன்றத்தில் வாதங்களை முன் வச்சாங்க அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கணும். அதற்கு முன்னாடி தாவேக்காவுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜரான வக்கீல்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் பேர் சேஷாத்ரி, இன்னொருத்தர் ரங்காச்சாரி, இன்னொருத்தர் ஜிஎஸ் மணியன். இந்த 3 பேருமே பாஜகவோட ஆர்எஸ்எஸோட நேரடியாக தொடர்புடையவங்க. அந்த சேஷாத்ரின்ற நபர் ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்ட வழக்குக்காக நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்கார். அந்த ரங்காச்சாரி, ஜிஎஸ் மணியன் இவங்களும் அப்படி தான். தமிழ்நாடு சம்பந்தமாக தமிழ்நாடு வெர்சஸ் ஒன்றிய அரசு அப்படின்னு எங்கேயாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பாஜகவுக்கு சார்பாக முதல் கையாக போய் கோர்ட்டில் கேஸ் போடுறது இந்த 3 பேர் தான். ஸோ ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் உள்ள அப்படி ஒரு வரலாறு கொண்ட 3 அட்வொகேட்ஸ் தான்
தாவேக்காவுக்காக வந்து வாதாடினாங்க. அது போக அந்த விக்டிம்ஸ் ஃபேமிலியிலேருந்து 3 பேரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வாதாடின அட்வொகேட்ஸ் தனி. ஸோ இவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸை முன் வச்சு தான் இப்போ சக்ஸஸ்ன்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அப்படி என்ன இவங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமானது ஃபஸ்ட்டு, கரூரில் 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அந்த 41 பேருக்கும் ராத்திரியா எப்படி போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது? ஒரு 4 மணி நேரத்தில் 41 பேர் உடல்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. அதிகாலை 4 மணிக்கு முதல் உடல் தகனம் செய்யவே பட்டுருச்சு. இது எப்படி சாத்தியம்? இது அவசரமாக செய்யப்பட்டிருக்கு. அவ்வளவு டாக்டர்ஸ் எப்படி இமீடியட்டாக அங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியும்? அதனால் அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்பிரசி தியரியை அங்கே போய் சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படையில் இது முழுக்க பொய்யான தகவல். ஏன்னா 41 பேருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முதல் உடல் ஒப்படைக்கப்படும் போது அடுத்த நாள் காலையில் 8 மணி, அதாவது 28ஆம் தேதி காலையில் 8 மணி, கடைசி உடல் ஒப்படைக்கப்படும் போது 28ஆம் தேதி சாயங்காலம் 4 மணி 5 மணி. இது எல்லா தகவல்களும் பத்திரிகைகள்லேயே வந்திருக்குது. ஆனால் இவங்க பச்சையாக கூசாமல் போய் காலையில் 4 மணிக்குள்ளே எல்லா உடலையும் ஒப்படைச்சிட்டாங்க. 4 மணிக்குள்ளே முதல் உடல் தகனம் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. அது யாருடைய உடல்னு அவங்க தான் சொல்லணும். அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை, ஆனால் அப்படி போய் சொல்லி வச்சுருக்கிறாங்க. சரி, அது இருக்கட்டும். எப்படி இவ்வளவு டாக்டர்ஸ் உடனே வந்தாங்க அப்படிங்கிறது அடுத்து எழுகிற கேள்வி. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் இதை ஷாக்கிங்காக கேட்டுக்கிட்டு அது எப்படி அவ்வளோ டாக்டர்ஸ் வந்திருக்க முடியும், 4 மணி நேரத்தில் எல்லாருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சா அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. முதல்ல அது 4 மணி நேரத்தில் நடக்கலை. ஜட்ஜி இவங்க சொன்னதை வச்சு அப்படி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. அது முதல் நாள் நைட் ஆரம்பித்து அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் நடந்துச்சு. ஸோ அது அடிப்படையில் உண்மையற்ற தகவல். அப்புறம் அதை தாண்டி எப்படி இவ்வளவு டாக்டர்ஸ் வந்தாங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, வட இந்தியா போல அல்ல தமிழ்நாடு. இங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தகுதி வாய்ந்த ஏராளமான மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒரு இக்கட்டு வரும்போது சுற்றியுள்ள எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் மருத்துவர்கள் உடனடியாக கிளம்பி வர வைக்கப்படுவார்கள். இந்த கரூரை பொறுத்தவரையிலும் புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட அருகாமை மாவட்டங்களில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் இம்மீடியட்டாக அங்கே வர சொல்லிட்டாங்க. அதே போல் சேலத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த ஸ்டாம்பீட் நடந்த அன்னைக்கு தான் அகில இந்திய மருத்துவர்களோட மாநாடு நடந்துச்சு. அதை தொடங்கி வச்சவர் தமிழக சுகாதாரத்துறை மந்திரி மா சுப்பிரமணியன். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் மாநாடை முடிச்சுட்டு கிளம்புறதுக்காக இருந்தவங்க கரூரில் இப்படி பிரச்சனை அப்படின்றதும் உடனடியாக அவங்க எல்லாரையும் கிளப்பி இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி மொத்தம் 220 டாக்டர்ஸ் கரூருக்கு வந்து சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை. 220 பேரும் சேர்ந்து தான் 47 பேரோட உடற்கூராய்வை அவ்வளவு வேகமாக ஆரம்பித்து செஞ்சு முடிக்க முடிஞ்சுது. இந்த உண்மைகள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு எப்படி இவ்வளோ டாக்டர்ஸ் வந்தாங்க, 4 மணி நேரத்தில் எப்படி செஞ்சுருக்க முடியும், அதிகாலையில் தகனம் அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாத பொய்களை எல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் இந்த சுமன் சி ராமன் போன்ற நபர்கள் இவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த பிணக்கூராய்வு செய்கிற தகுதி வாய்ந்த ஃபாரன்சிக் டாக்டரோட எண்ணிக்கையே ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது. அது 230 240 அவ்வளோதான் இருக்குது. அவங்க எல்லாரும் எப்படி ஒரு சில மணி நேரத்துக்குள்ளே கரூரில் அசம்பிள் ஆகிருக்க முடியும், அவங்க அக்ராஸ் தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களில் இருக்கிறாங்க, திடீர்னு எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரிக்கு ஆதாரம் போல் ஒன்று எடுத்து கொடுத்து உடனே தாவேக்கா பசங்க அதை பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஆதாரம் போல் பரப்பிட்டு திரிகிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, ஒரு உடற்கூராய்வை ஃபாரன்சிக் படித்த டாக்டர் தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தகுதி வாய்ந்த சீனியர் மருத்துவர்கள் யார் வேணாலும் செய்யலாம். சட்டப்படியே அப்படி தான் விதி சொல்லுது. ட்விட்டரில் சுமன் ஸ்ரீராமன்ட்ட போய் இதை ஒருத்தர் கேட்கும்போது ஆமாம் அப்படி தான் யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு இந்த பொய்யை தெரிஞ்சே பரப்புறாரு. தாவேக்காரங்க அதை எடுத்துகிட்டு ஊரெல்லாம் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த உடற்கூராய்வு அப்படின்ற விஷயத்தில் தாவேக்கா முழு பொய்யை சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது தெல்ல தெளிவு. அடுத்து 2வது பாயிண்ட்டு, செந்தில் பாலாஜியோட படம் போட்ட வாட்டர் பாட்டிலை அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அது எப்படி சாத்தியம், திடீர்னு எப்படி அவர் படம் போட்ட வாட்டர் பாட்டில் அங்கே வந்துச்சு அப்படின்னா அதை ஒரு கான்ஸ்பிரசி தியரி போல் பரப்புகிறாங்க. அடிப்படையில் செந்தில் பாலாஜியோட ஃபோட்டோ போட்ட வாட்டர் பாட்டில் கொடுக்கப்பட்டது கூட்டம் நடத்தப்பட்ட அந்த இடத்தில் அல்ல, அது மருத்துவமனையில். அந்த உண்மையை இவங்க மறைச்சிட்டாங்க. 19 வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அப்புறம் கூட்டத்துக்குள்ளே இவ்வளோ பேர் செத்து போனதுக்கு காரணமே தண்ணி இல்லை அப்படின்றது தான். இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, டீஹைட்ரேஷன் காரணமாக தான் நிறைய மரணங்கள் நடந்திருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி தண்ணி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு பதிலாக தண்ணி கொடுத்தவரை நோக்கி வாட்டர் பாட்டில் ஏன் அந்த ஃபோட்டோ போட்ட, அப்போ நீ தான் ஏதோ காரணம், நீ தான் ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சதி கோட்பாட்டை சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி வேணும், வேறு ஏதோ காரணத்துக்காக அவங்க வச்சுருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இப்படி தான் நடந்திருக்க முடியும். அவங்க என்ன செந்தில் பாலாஜி ஃபோட்டோவை போட்டு ஏற்கனவே 500,000 வாட்டர் பாட்டில் அடித்து அதை கொண்டு ஹாஸ்பிட்டலில் பதுக்கி வச்சுருந்து உடனே எடுத்து கொடுத்தாங்களா?
இது வந்து இஷ்டத்துக்கு இவங்க ஒரு தியரியை அடித்து கிளப்புறாங்க. அதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் ஷாக்கு. போலீஸ்காரங்க அவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்க, யாருக்குமே அடிபடலையே, அது எப்படி அப்படின்னா அடுத்த கான்ஸ்பிரசி. அவங்க என்ன விஜய் ரசிகர்களா? விஜய் வேன் பக்கத்தில் வந்ததும் சுற்றி நின்று நெருக்கி அடித்து விஜய்க்கு மிக அருகில் செல்வது யார் அப்படின்ற போட்டியில் அவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்களா? இவங்க தானே போய் பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுக்கிறேன், விஜய்னா விஜய் கத்துறேன்னு சொல்லி அந்த நெரிசலுக்குள் சிக்குவதற்கான சாத்தியம், அப்படிப்பட்ட உணர்ச்சி நிலை யாருக்கு இருந்துச்சு? விஜய் ரசிகர்களுக்கு தான் இருந்துச்சு. போலீஸ்காரங்க சுற்றி தள்ளி நின்று பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. அவங்க எதுக்கு அதுக்குள்ளே போய் விழுந்து சாக போகிறாங்க? அடிப்படையில் இதில் எந்த விதமான தர்க்கமும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு கொஸ்டினை இவங்க ரைஸ் பண்ணுறாங்க. அடுத்தது, ஒரு ஆம்புலன்ஸில் நம்பரே இல்லை, பதிவன் இல்லாத ஆம்புலன்ஸ் எப்படி இந்த கூட்டத்துக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு கான்ஸ்பிரசி. அதாவது அந்த நேரத்தில் இறந்து போனது 41 பேர் அப்படின்னாக்க காயம்பட்டவங்க இன்னும் அதிகம், மயங்கி விழுந்தவங்க அதிகம். ஏறக்குறைய 220க்கும் அதிகமானவங்க அரசு தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டாங்க. இவ்வளவு பேர் அந்த கூட்டத்துக்குள்ளே புகுந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னாக்க கரூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஆம்புலன்ஸுகளும் இமீடியட்டாக வரவழைக்கப்பட்டு தான் ஆகணும். அந்த நேரத்தில் போய் ஒரு ஆம்புலன்ஸில் நம்பர் இல்லை, ஒரு ஆம்புலன்ஸில் பெயிண்ட் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு டெக்னிக்கல் கிரவுண்டெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாது. அப்படியே மீறி ஒரு ஆம்புலன்ஸில் பதிவன் இல்லாமல் வந்திருந்தாலும் அதில் என்ன தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். நம்பர் இல்லை அப்படிங்கிறதையே சதிக்கான காரணமாக முன்வைக்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொய் சொல்வதில் கைதேர்ந்தவர்கள் மட்டும் செய்கிற வேலை. அப்புறம் போலீஸ் தான் விஜய் அங்கிருந்து கிளம்ப சொன்னாங்க, ஆனால் கடைசியில் விஜய் அங்கிருந்து தப்பித்து வந்தது போல் ஒரு நெரேட்டிவை அவங்க கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த பாயிண்ட்டை அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் பேசியிருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அதற்கான ஆதாரத்தை விஜய் அவருடைய வீடியோவிலேயே தருகிறார். அதற்கு பிறகு விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டார் இல்லையா, அதில் அவர் மிக தெள்ள தெளிவாக, நான் அங்கே தொடர்ந்து இருந்தால் இன்னும் ஏகப்பட்ட டென்ஷன் வரும், அசம்பாவிதம் ஏற்படும், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும், அதனால் நானாக தான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி தானாக எடுத்த முடிவு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் விஜய் பேசுகிறார். போலீஸு கிளம்ப சொல்லியிருந்தது உண்மை அப்படின்னா அந்த வீடியோவிலேயே விஜய் அதை பேசியிருக்கணும். சரி, விஜயை தான் போலீஸ் கிளம்ப சொல்லிட்டாங்க, அந்த கட்சியோட 2ஆம் மட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யாரும் ஏன் அங்கே இல்லை, ஏன் அவங்களும் ஓடி வந்தாங்க? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. இதில் அடுத்த கான்ஸ்பிரசி என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அங்கே பேச வரும்போது 7 மணி 7:30 மணி இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு திமுக நிர்வாகி விஜய் பேச போகிற இடத்துல கும்பமேளா மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு இங்கே நடக்க போகிறது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு இதை போய் சொல்கிறாங்க. இது அந்த ஒருத்தர் மட்டுமா சொன்னார்? எல்லாரும் தான் சொன்னாங்க. விஜய் போகிற எல்லா ஊர்கள்லேயும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் வருது, அவங்க ஒரு பொது ஒழுங்கு இல்லாமல் நடந்துக்கிறாங்க, நெரிசலோ ஒரு ஸ்டாம்பீடோ ஏற்பட்டால் பெரிய அசம்பாவிதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லி தான் பார்த்தாங்க. இதையெல்லாம் நடந்துடக்கூடாதுன்றதுனால தான் போலீஸ் அத்தனை கட்டுப்பாடுகளை இவங்களுக்கு விதிச்சுது. அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றாமல் தன் தொண்டர்களை பின்பற்றுவதற்கு அறிவுறுத்தாமல் தன்னுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸை தூண்டிவிட்டு அது எல்லாத்தையும் வயலேட் பண்ணுறதுக்கு வழிமுறை அமைத்து கொடுத்தவரே விஜய் தான். அப்புறம் போலீஸு சொன்னதுனால தான் நான் கிளம்பி வந்தேன்னு விஜய் சொல்கிறாரு. போலீஸ் இன்னும் பல விஷயங்களை சொன்னாங்க. ஒழுங்காக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த கூட்டத்துக்குள்ளே போகாதீங்க, 50-100 மீட்டர் முன்னாடி நின்று பேசுங்க, அங்கே போனால் நெரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் விஜய் ஃபாலோ பண்ணலையே. இப்படி சோசியல் மீடியாக்களில் பரப்பிட்டு இருந்த சதி கோட்பாட்டு தேரிகளையே இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ எடுத்துகிட்டு போய் ஆர்கியூமெண்ட் பண்ணதுனாலேயே அது உண்மை அப்படின்னு ஆகிடாது. கேஸ் ஒத்தி தான் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்த கட்டங்களில் இதோடைய ஆர்கியூமெண்ட் இருக்குது. இப்போ முன்னாடி முன்வைத்த இந்த ஆர்கியூமெண்ட்டுகளுக்கு இவங்க ஆதாரத்தை தரணும். முக்கியமாக போஸ்ட்மார்ட்டம் பற்றி இவங்க சொல்கிற தகவல் இருக்கு இல்லையா, அதிகாலை 4 மணிக்கெல்லாம் முதல் உடல் தகனம் செய்யப்பட்டுருச்சு, வெறும் 4 மணி நேரத்துக்குள்ளே எல்லார் உடலையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க அடிச்சு விடுறாங்கல்ல, இதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுத்தாகணும். அந்த முதல் உடல் தகனம் செய்யப்பட்ட நபரோட பேர் என்ன, யார் கொல்லி வச்சது, எங்கே நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லி ஆகணும். இல்லைன்னா அதுக்கு என்ன ஆதாரம்? உண்மையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததானே சொல்கிறதுக்கு. இப்போது அடுத்தடுத்த கட்டங்களோட ஆர்கியூமெண்ட்டில் இப்படிப்பட்ட ஆதாரங்களை இவர்கள் தரவில்லை என்றால் இவர்கள் கேட்கிற அந்த சிபிஐ விசாரணை நோக்கி இதை நகர்த்தி செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சொற்பம். தற்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடச்சிருக்குது. இந்த வழக்கிலிருந்து தற்காலிகமான ஒரு ஆசுவாசமும் ஆறுதலும் இவங்களுக்கு கிடச்சிருக்குது. அடுத்த 1 மாதத்துக்குள்ளே எதுவும் நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கிடச்சிருக்குது. அதனால தான் அந்த கேஸை முடிச்சுட்டு ஆதவர்ஜுனா சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி 16ஆவது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் நாங்கள் எல்லோரும் பயங்கர சோகத்தில் இருக்கிறோம், அதனால் அந்த சோகம்லாம் முடிஞ்சு 16ஆம் நாளுக்கு பிறகு எங்கள் தலைவர் ஏதாவது பேசுவார், அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன பண்ண போகிறதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்கிறார்.
ஒரு சில நாளைக்கு முன்னாடி ட்விட்டரில் லேசாக அப்படி படித்தேன். அதாவது விஜய் வந்து ஒரு ஜோசியக்காரர்கிட்ட அறிவுரை கேட்டிருக்காரு. 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லி அந்த ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு. அதை கேட்டுட்டு தான் அவர் அமைதியாக இருக்கார், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறாரு அப்படின்னு படித்தேன். பட் அது நம்புற மாதிரி இல்லை. இந்த மாதிரி விஷயங்களில் 4 பக்கமாக அடித்து விடுறதானே, இதில் ஒன்றும் நம்புறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இப்போ இவர் ஆதவ அர்ஜுனா 16ஆம் நாள் காரியம் அப்படின்னு சொல்கிறதையும் அந்த ஜோசியக்காரர் மேட்டரையும் லிங்க் பண்ணி பார்த்தாக்க அது உண்மையோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. சரி, எப்படி இருந்தாலும் இப்போ அடுத்த கட்டமாக இவங்க என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னாக்க, விஜய் கரூருக்கு கிளம்பி போவார். 41 பேர் வீடுகளுக்கும் போய் அந்த ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா, திருமண மண்டபத்தில் ஒன்றா கூட்டி வச்சு அவங்க கொடுக்குறதா சொல்லியிருக்கிற அந்த 20 லட்ச ரூபா காசு அதையெல்லாம் கொடுத்துட்டு இன்னும் எப்படி எமோஷ்னலாக அதை அறுவடை செய்வது அப்படின்னு பார்ப்பாங்க. அதற்கான நிகழ்ச்சி நிரலை பாஜக ஒரு பக்கம் தெள்ள தெளிவாக வகுத்து கொடுக்கும். எப்படி இதோட ரோட் மேப் இருக்கணும் அப்படிங்கிறத அவர்கள் வகுத்து கொடுப்பார்கள்.